ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு பெரும் சிங்கம் வாழ்ந்தது. அதனுடைய பெயர் லியோ. ஒவ்வொரு காலையிலும் அது ஒரு பெரும் கர்ஜனையால் முழு காட்டையும் அதிர வைக்கும். நான் தான் இந்த காட்டின் அரசன். அந்த சத்தத்தை கேட்டவுடனே விலங்குகள் எல்லாம் பயத்தில் நடுங்கி ஓடும். அடுத்த நாள் காலையில் லியோ வளமாக எழுந்தது. வழக்கம் போல் கர்ஜிக்க முயற்சி செய்தது. ஆனா ஏய், இது என்னடா இது? என் கர்ஜனை போச்சா? அதனால் கர்ஜிக்க முடியவில்லை. அது பரிதாபமாய் வேற யாராவது உதவுவாங்களா என்பதற்காக ஓடுகிறது. லியோ நடந்து செல்லும்போது வழியில் மோமோ குரங்கை சந்தித்தது. வணக்கம் அரசே, நீங்கள் பசியாக இருப்பீர்கள். அதனால் இந்த வாழைப்பழம் சாப்பிடுங்கள். கர்ஜனை வரும். நன்றி மோமோ. ஆனா இன்னும் சத்தம் வரல. வணக்கம் யானை. காலையிலிருந்து என்னால் கர்ஜிக்க முடியவில்லை. வணக்கம் அரசே, இந்த கரும்பை வாயில் சாப்பிடுங்கள். சத்தம் நன்றாக வரும். ஐயோ கடவுளே, என் சத்தம் போயிடுச்சு போல. அப்பொழுது லியோ கர்ஜிக்க முடியாமல் சோகமாக நடந்து வந்தான். அப்போ அங்கே ஒரு பழைய ஆமை வந்தது. அதன் பெயர் ஜீனி. வணக்கம் லியோ. உன்னால் கர்ஜிக்க முடியவில்லை என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் நீ கர்ஜிக்க முடியாமல் இருப்பதால் அனைத்து விலங்குகளும் உன்னை பார்த்து பயப்படவில்லை, நட்பாக பழகுகிறார்கள். இதுவே உண்மையான வலிமை லியோ. உண்மைதானையா? இப்போது என்னோட எல்லாரும் சந்தோஷமாக பழகுகிறார்கள். என் கர்ஜனை விட என் நண்பர்கள்தான் எனக்கு வலிமை. அந்த நாள் முதல் லியோ கர்ஜனை மட்டும் நம்பாமல் நட்பு, அன்பு, தன்னம்பிக்கை இவற்றை நம்ப ஆரம்பித்தான். சத்தம் இல்ல, பயம் இல்ல, தன்னம்பிக்கையோதான் நமக்கு பெரிய வழி. கர்ஜனை போனாலும் பரவாயில்லை, உன் நம்பிக்கையோடு வாழ்க்கை நன்றாகும். நட்புதான பொக்கிஷம், அன்புதான வலிமை. தனி ஒருவன் வாழ முடியாது, சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்கிறது மகிழ்ச்சி. சிரிப்பு, அன்பு, நட்பு இருந்தா வாழ்க்கை பசுமையாக மாறும். பயமோ சத்தமோ முக்கியமல்ல, அன்போடு வாழும் வாழ்க்கை தான் சிறந்தது. வலிமை என்பது சத்தத்தில் இல்ல, அது உணர்விலும் நட்பிலும் இருக்கிறது.